என்னக்கா சொல்ற? மாமாவை காணோமா? ஆமாப்பா, 2 நாளா வீட்டுக்கு வரல. ஒருவேளை அந்த வீட்டுக்கும் ஆளமிச்சு பாத்துட்டேன், அங்கேயும் போகலையா. பொண்ணு அடக்கம் பண்றது கூட வரலன்னு அவ அழுதாளாம். எனக்கு என்னமோ பயமா இருக்குடா. மாமா அந்த பொண்ணு அடக்கம் பண்ண கூட போகலனா? அக்கா, இதுல ஏதோ சதி இருக்கு. தம்பி இந்த கொலையை செய்யல. நம்ம குடும்பத்தை சீரழிக்கிறதுக்கு ஒரு கூட்டமே வேலை செய்யுது. நீ தைரியமா இரு, நான் பாத்துக்கிறேன். நிறுத்துக்கடா. கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இவர் யாரு? எவ்வளவு பெரிய மனுஷன்? என்ன தைரியம் இருந்தா இவர் மேல கைய வைப்பீங்க? அப்பா, இந்த பேப்பர்ல ஒரு கையெழுத்து கேட்டோம், போட மாட்டேங்கிறாரு. போட்டா நாங்க எதுக்கு இவர் அடிக்கிறோம்? என்ன பேப்பர் அது? என் மகளுக்கு ஏற்பட்ட அவமானம் தாங்காமல் மண்ணெண்ணையை ஊற்றி எரித்துக் கொண்டு தற்கொலை செய்து கொள்ளுகிறேன். என் சாவுக்கு வேறு யாரும் எதுவும் காரணம் இல்லை. என்னடா இது? என்னடா இதெல்லாம்? அப்பா, இவரை வெளியே விட்டாலும் ஆபத்து, வெளியே விடாம உள்ள வச்சிருந்தாலும் ஆபத்து. வெளியே விட்டா இவர் மகளை கொண்டது நான் தான் போலீஸ்ல சொல்லி என்ன உள்ள அனுப்பிச்சிருவாரு. ஏன்னா அந்த கொலையை பார்த்த ஒரே சாட்சி இவர் தான். இதுல ஒரு கையெழுத்து மட்டும் போட்டான்னு வச்சுங்க, இவர் மேல மண்ணெண்ணெய் ஊத்தி நானே எரிக்க போறேன். இதுல போலீஸ்க்கு எந்த விதமான சந்தேகம் வரக்கூடாதுன்னு தான் அதை இவர் கூடலயே வச்சு செய்யறேன். அப்பா, எனக்கு வேற வழி தெரியலப்பா தப்பிக்கிறதுக்கு. நீ தப்பிக்கிறதுக்காக அவர் கையெழுத்து போடணுமா? அவர் கையெழுத்து போடலன்னா அவரை நீ அடிப்ப. தப்புப்பா, இது ரொம்ப தப்பு. அவர் மேல கை வைக்கிறது மட்டும் என்னால பொறுத்துக்கவே முடியாது. அப்பா, ஏண்டா பதற? ஏண்டா பதறேன்னு? உனக்கு கையெழுத்து தானே வேணும்? நானே போடுறேன்டா அவரோட கையெழுத்த. செத்து போனானே எங்க அப்பன், அதாவது உங்க தாத்தா, அவன மாதிரியே கையெழுத்து போட்டு பேங்க்ல பணம் எடுத்தவன்டான்னா, கோயம்புத்தூர்லயும் சிவகாசிலையும் கள்ள நோட்டு அடிச்சானுங்களே, அதிகாரியா வந்து கையெழுத்து போடுவானா? அந்த கையெழுத்தை நான் தான் போட்டேன். அவனுங்க கையெழுத்தே போட்டவன் இவனோட கையெழுத்தை நான் போட மாட்டேனா? கருப்சாமி, இப்படி வா. குமி, போ. பாத்தியா, அவர் கையெழுத்து நான் போட்டது. டேய், நம்ம சங்க கூட தலைவரா இருந்தாரு அப்ப அவர் போட்ட கையெழுத்து. ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுதான்னு பாரு. அப்பா, உங்களுக்கு மகனா பிறந்ததுக்கு போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கணும்பா. இப்ப ஊத்த சொல்றான் மேல மண்ணெண்ணைய. டேய், ஊத்துங்கடா. அர்ஜுன் அம்பு விட்டது மாதிரி விட்டுங்க.
மீசைய முறுக்கிட்டு வெறப்பா போனா அடி வாங்குறத பார்த்தா அவன் மூஞ்சி எலி மூஞ்சி ஆயிடு போல இருக்கு. டேய் ரெட்டியாரு பின்றாரா? இல்லடா அவர் என் பங்காளி, கை கால விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கலாம். ஐயோ எதுக்காக அவனை அரெஸ்ட் பண்றீங்க? நீங்க தூண்டி விட்டுதான் உங்க பையன் இந்த கொலையை பண்ணிருக்கான். அதுக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க? நீங்க கையெழுத்து போட்டு நீங்களே அனுப்பின வாக்குமூலம் இதோ. இன்ஸ்பெக்டர், நான் எழுதி கொடுக்கவே இல்லையே. நான் தான் உன்ன மாதிரி கையெழுத்து போட்டு எழுதி கொடுத்தேன். நீ என்ன மாதிரி கையெழுத்து போடும்போது நான் உன்ன மாதிரி கையெழுத்து போடக்கூடாதா? ஏன்டா என்ன திருந்த விட மாட்டீங்களா? நீ இப்பத்து வில்லன், நான் பழைய வில்லன். ஓ கான்ஸ்டபிள், இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. இன்ஸ்பெக்டர் ஐயா, என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. அடிக்கிறதா இருந்தா லேசா புண்ணாக்குங்க. எனக்கு ஏற்கனவே சக்கரவாதிங்க. எல்லாத்தையும் காரணம் அந்த மூஞ்சூர் தலை தாங்க. நான் வேணா வாக்குமூலம் கொடுத்துறேங்க. அப்பனும் அவனும் சேர்ந்து என்ன மாட்டி விட்டீங்களா? கூட இருக்கும்போது கூட தெரியல, இப்ப எனக்கு தெரியும். ஜீப் பின்னால பாதுகாப்பா வருது இல்ல? முதல்ல வண்டியில ஏறியா. இன்ஸ்பெக்டர் பார்த்து அடிங்க. ஏறுங்களாடா, வரிசையா அடிக்க வச்சு அடிக்க போறானுங்களே. காவேரி கொலை வழக்கில் உண்மை குற்றவாளிகள் பிடிபட்டு கொலை குற்றத்தை அவர்களே ஒப்புக்கொண்டதால் பாலுவை நிரபராதி என தீர்ப்பளித்து இந்த கோர்ட் விடுதலை செய்கிறது. அண்ணே, உங்க மனசு புரிஞ்சுக்காம நிறைய தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க.